காலத்தில் இருந்து இன்று வரை தொடர் போராட்டமாகவும் தொடர் இழப்புகளாகவும் பல அனுபவங்களை கடந்து நாம் இன்றைக்கு நின்று கொண்டிருக்கிறோம். நம்முடைய தம்பி செந்தில் மலர் அவர்களுடைய அந்த உரையில் முழுக்க முழுக்க உண்மையை அடிவொற்றிய அனுபவங்கள். காரணம் என்னவென்றால் அவர் முழுக்க முழுக்க களப்பணி செய்தவர், தேர்தல் களத்திலே பங்காற்றியவர், அதோடு பல சமூக ஆய்வு நூல்களை மிகச் சிறப்பாக எழுதி இன்றைக்கு பேசக்கூடிய அத்தனை பேச்சாளர்களுக்கும் ஒரு முன்மாதிரியாக அந்த தகவல்களுடைய தொகுப்பாக தன்னுடைய போலை ஆக்கி தந்து சரித்திரத்தில் இடம் பிடித்த ஒரு தகையாளர். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இன்றைக்கு அரசியல் தலைமைகள், அமைப்பு தலைமைகள், சங்க தலைமைகள் என்று நூற்றுக்கணக்கான தலைமைகள் நிரம்பி கிடக்கின்ற சமூகமாக நம் சமூகம் இருக்கிறது. ஆனால் ஒற்றை தலைமை கூட அந்த அதிகாரத்தை நோக்கி நகர முடியாத அவலமும் இணைந்து இருக்கிறது. நாம் யோசித்து பார்க்கிறோம். திருமாவளவனை ஒரு சான்றாக காட்டினால் அவர்கள் ஒற்றை தலைமையின்கள் இப்படி ஒருங்கிணைந்து நாடாளுமன்ற உறுப்பினர்களையும் சட்டமன்ற உறுப்பினர்களையும் பெற்று இன்றைக்கு ஒரு செல்வாக்கான தவிர்க்க முடியாத அரசியல் சக்தியாக எப்படி பரிணமிக்க முடிந்தது என்ற கேள்வி நமக்குள் எழுப்பப்பட வேண்டும். அவர்கள் பணிய வேண்டிய இடத்தில் பணிந்து, குனிய வேண்டிய இடத்தில் குனிந்து, வாங்க வேண்டியதெல்லாம் வாங்கி தன் சமூகத்தை ஒரு அரசியல் சக்தியாக ஒருங்கிணைத்து விட்டார்கள். நாம் அத்தகைய மரபணுவில் வராத காரணத்தினால் எவரிடமும் நிமிர்ந்து நின்று அந்த தன்முனைப்பு காட்டி காட்டி வாய்ப்பு கிடைக்கின்ற அந்த வாய்ப்பை எல்லாம் தவறவிட்டு கடந்து வந்திருக்கிறோம். என்னை பொறுத்தளவில் என் சமூகத்திற்கு ஒரு பயன் கிடைப்பதாக இருந்தால் என் தலைமுடிவை நான் வரவேற்பேன். என் சமூகத்திற்கு ஒரு பெரிய நன்மை கிடைப்பதாக இருந்தால் என் மானத்தை பற்றி பொருட்படுத்த மாட்டேன். நான் அவமானத்தை சந்திக்க தயாராக இருப்பேன். ஏனென்றால் என் அவமானத்தால் என் சமூகம் மிகப்பெரிய நன்மை அடையும் என்று சொன்னார். அதுதான் எனக்கு கிடைத்த பெரும்பேறு. ஏனென்றால் என் தலைமுறை அதிலே தலைநிமிரும். என் தலைமுறைக்கு நான் சொல்வான். அதாவது நாம் ஒரு வேளாண்மை சமுதாயம். எப்பொழுது நெல்மணிகள் எல்லாம் தலை கவிழ்கிறதோ அப்பொழுது அத்தனை விவசாயம் தலை நிமிர்வான். நெல்மணிகள் நிமிர்ந்து நிற்கின்ற பொழுது எந்த விவசாயம் பலன் பெற முடியாது. ஏனென்றால் அது கொடையாக இருக்கும். ஆனால் அதே நெல்மணிகள் தலை தாழ்த்துகின்ற பொழுது அந்த வேளாண்மை செய்தவனுக்கு எப்படிப்பட்ட மகிழ்ச்சி வரும். காரணம், அந்த நெல்லினுடைய தலை குனிவுதான் ஒரு வேளாண்மை செய்தவனுடைய தலை நிமிர்வு. அதுபோலத்தான் நாம் நம்முடைய தனிப்பட்ட ஈகோவை சுமந்து கொண்டு, தனிப்பட்ட தன்முனைப்பை பெரிதாக நினைத்துக் கொண்டு இந்த சமூகத்தை தாழ விட்டு விட்டோம். அதுதான் மிகப்பெரிய தவறு. இங்கே தேவ திட்டத்தை பற்றி சொல்லணும். நான் சென்னையில் அவரை சந்திக்கின்ற பொழுது ஒரு மிகப்பெரிய அரங்கம். அங்கே திருமாவளவனுடைய அணி திரண்டு இருக்கிறாங்க. பெரிய அளவுல விருது கொடுக்கிறார்கள் தேவ திட்டத்துக்கும். அப்ப அங்கே எதற்காக சொல்லிக் கொடுக்கிறார்கள் என்றால் அவருடைய திறமையை மதித்து கொடுக்கிறார்கள், இருக்கட்டும். ஆனால் அதற்கு முன்னால், திறமைக்கு முன்னால் அவர்கள் உச்சரிக்கின்ற வார்த்தை தலித் என்கின்ற வார்த்தையை பயன்படுத்தி அந்த விருதை கொடுத்த பொழுது மேடையிலே நிராகரித்த அந்த வீரக்காட்சி பார்த்தோம். அதுதான் தன்மான உணர்வு. அந்த தன்மான உணர்வு அத்தனை கூட்டத்துக்கு மத்தியிலே அந்த மேடையிலேயே அந்த ஒலிவாங்கிக்கு முன்னால் நிராகரித்து வருகின்ற பொழுது அத்தனை பேருடைய கவனமும் அங்கே குவிந்தது. என்ன நடக்கிறது? தலித் என்பதை நான் நிராகரிக்கிறேன், எனக்கு இந்த விருது பெரிதல்ல, தலித் என்பதை நான் நிராகரித்து விட்டு நான் ஒரு வேளாண்மை சமுதாயம் என்பதை அடையாளப்படுத்த விரும்புகிறேன் என்று அந்த சொன்ன சொல் அதுதான் ஒரு முன்னுதாரணமான ஒரு எடுத்துக்காட்டு. எனக்கு இப்படித்தான் இளைஞருடைய மனம் உருவாக வேண்டும். அதுதான் முக்கியம். ஏனென்றால் விருது பெரிதாக நினைக்கவில்லை. எத்தனையோ பேர் விருதுக்காக இயங்கிக் கொண்டிருக்கின்ற பொழுது கிடைத்த விருதை நிராகரித்து விட்டு உன் விருது எனக்கு பெரிதில்லை, என் தன்மானம் தான் பெரிது என்று சொன்னார் இல்லையா? அந்த உணர்வும் அந்த மனநிலையும் தான் நம் தலைமுறைக்கு வளர்த்தெடுக்கப்பட வேண்டிய ஒன்று. அதை பார்க்கிறோம். இன்னைக்கு நீங்க எளிதாக சொல்லிவிட்டீர்கள். அடித்தளமாக என்ன இருக்குது தெரியுமா? அத்தனை அரசியல் வெற்றிக்கு பின்னால் நீங்க ஒரு திரைப்படம் எடுத்தாங்க, கல்வியா செல்வமா வீரமா.
இந்த மூன்றை யோசித்து பாருங்க. கல்வி அவசியமானது, ஆனால் தலைமையிடத்தை பெற முடியுமா? யோசிச்சு பாருங்க. வீரம் முதன்மையானது, ஆனால் அதிகாரத்தை போய் நோக்கி நகர முடியுமா? செல்வம் முதன்மையானது, ஆனால் அது அதிகாரத்தை நோக்கி நகர முடியுமா என்று கேட்டால், இந்த மூன்றும் ஒன்றுக்கொன்று ஒத்துழைத்தால் மட்டும்தான் அதிகாரத்தை பெற முடியும். மூன்றை விட்டு பிரித்து விட்டால் அதிகாரம் பெற முடியாது. இன்றைக்கு திமுகவில் இருக்கக்கூடிய அமைச்சர்களிலே பாதி பேர் அதிமுகவிலிருந்து வந்தவர்கள். யோசி, பட்டியல் எடுத்து பாருங்க, பட்டியல் எடுத்து பாருங்கள். செந்தில் பாலாஜியாக இருந்தாலும் சரி, செகத்திர சேனா இருந்தாலும் சரி, அவருடைய சேகர்பாபா இருந்தாலும் சரி, அல்லது ஏவா வேலுவாக இருந்தாலும் சரி, அல்லது சாத்தூர் ராமச்சந்திரன், இப்படி பட்டியலை போடுங்க. அதிமுகவிலிருந்து கட்சி மாறி திமுகவுக்கு வந்தவர்களுக்கு இப்படிப்பட்ட உயர்ந்த அமைச்சர் பதவிகளை தந்திருக்கிறார்களே, ஏன் என்று ஆராய்ந்தீர்களா? அதே கரூரிலே சென்று இவர்கிட்ட கேடுக்கு இவரெல்லாம் பெரிய முதலமைச்சர் அளவில் சிந்திக்கிறாங்க என்று ஸ்டாலினால் கடுமையாக விமர்சிக்கப்பட்ட செந்தில் பாலாஜி எப்படி அந்த இடத்திற்கு திமுகவில் சென்று சேர்ந்தார் என்று சிந்தித்து பாருங்கள். அப்படி என்றால் கூட்டி கழித்து பார்த்தால் அத்தனை வரும் பெருங்கோடீஸ்வரர்கள், பெருங்கோடீஸ்வரர்கள். நம் சமூகத்தை சார்ந்தவர்கள் எம்எல்ஏ இருக்கிறார்கள், சட்டமன்ற உறுப்பினர் இருக்கிறார்கள். எங்கே இருக்கிறார்கள்? இருந்த இடம் தெரியாமல் இருக்கிறார்கள். என்ன காரணம்? யோசித்து பாருங்க. அதாவது நாம் ஆசைப்பட்டால் போகாது. அது என்ன, எப்படி நடக்கிறது, எங்கிருந்து நடக்கிறது, என்ன செய்ய வேண்டும் என்று சிந்தித்து பாருங்கள். நம்முடைய சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் அந்த சட்டமன்ற உறுப்பினராக இருந்தாலும் கூட அங்கே அறுவடைக்காக இயங்குகிறார்களே ஒழிய விதைப்பதற்கு அவர்கள் தயாராக இல்லை. முக்கியமானது, நீங்கள் விதைத்தால் தான் அறுவடை செய்ய முடியும். நம் சமூகத்தை சேர்ந்த பலர் விதைப்பதை குறைத்து விட்டு அறுவடைக்கு ஆசைப்பட்டதால் ரெண்டுமே நடைபெறவில்லை. ஆனால் அவர்கள் அப்படி அல்ல, இருப்பதை விதைக்கிறார்கள், அறுவடை அதிகமாக செய்கிறார்கள். அவர்கள் அந்த அதிகார மையத்தினுடைய 2வது இடத்திற்கு சென்று நகர்த்து விடுகிறார்கள். நம்முடைய இப்ப பாரதிய ஜனதா கட்சியிலும் சரி, அல்லது நம்முடைய அண்ணன் சீமான் ஆந்தோட கட்சியிலும் சரி, அல்லது அண்ணாமலை எந்த கட்சி எடுத்துட்டாலும் சரி, 2ஆம் இடத்துக்கு செல்லக்கூடிய தகுதி ஒருவருக்கும் இல்லாமல் போயிருக்கிறது. என்ன காரணம்? ஒரு காரணம் செல்வத்தை பயன்படுத்தாது, இன்னொரு காரணம், முக்கியமான காரணம் பட்டியல். இந்த பட்டியல் என்பது சாதாரணமானதல்ல. எவ்வளவு பெரிய ஆலயம் வீழ்த்திவிடும். யானையினுடைய காதிலே எறும்பு புகுந்ததை போல யானை வரம் பெற்றவர்களாக இருந்தாலும் கூட இந்த பட்டியல் என்பது அவனை வீழ்த்தி விடுகிறது. அதை மறந்துவிடக் கூடாது. அப்படி என்றால் இப்ப சொன்னாங்க, பேசினாங்க, அதாவது ஒரு பூனை போறதுக்கு ஒரு ஓட்டை, ஆடு போறதுக்கு ஒரு ஓட்டை, மாடு போறதுக்கு ஒரு ஓட்டை, யானை போறதுக்கு ஒரு ஓட்டை தனித்தனியா போடுறதுக்கு பதிலா நீங்க யானை போறதுக்கு ஓட்டையை போட்டா அத்தனை அது கூட போயிருந்தேன். தனித்தனியா ஓட்டை போடணும், அந்த சிந்தனையை கூடாது. அப்படி என்றால் பட்டியல் வெளியிட்டு நடந்து விட்டால் அத்தனை உங்களை நோக்கி நகரும். அது ஒரு மிகப்பெரிய வழி, நமக்கு கிடைத்த வாய்ப்பு. அந்த ராஜபாதையை நாம் உருவாக்காமல் சின்ன சின்ன ஒற்றையடி பாதைகள் எத்தனை போட்டாலும் கூட அந்த ராஜபாதைக்கு இணையாக முடியாது. அப்படி என்றால் பட்டியல் வெளியேற்றம் என்பது உலகில் ரீதியான அதிகாரத்தை நோக்கி நகரக்கூடிய துணிச்சலை தரும். எவனுக்கு மடங்காமை தரும். ஏற்கனவே பட்டியலில் இருக்கின்ற பொழுது எவனுக்கு அடங்க மாட்டேங்கிறான், எவனை பார்த்து அஞ்ச மாட்டேங்கிறான். இதனுடைய ரத்தானோடு இருக்கிறது, மரபணோடு இருக்கிறது. அப்படிப்பட்டவன் பட்டியலை விட்டு வெளியே வந்து விட்டால் இவனை கட்டுப்படுத்தவே முடியாது என்று எதிரிகளுக்கு தெரிகிறது, நமக்கு தெரியல. அவன் சொல்றான், இந்த பட்டியலில் இருக்கின்ற பொழுது இவர்களை கட்டுப்படுத்த முடியவில்லையே. எசியா வடக்கு பகுதியில், தமிழ்நாட்டுடைய வடக்கு பகுதியில் எல்லாம் எசிக்கிறாங்க, நடவடிக்கை எசி மாதிரி தெரியலையே, இவங்க பேச்சு செயல்பாடு எசி மாதிரி தெரியலன்றான். அதை தாண்ட நாங்களும் சொல்றேன் எசி இல்லைன்னு. தப்பாக எங்களை சேர்த்து விட்டார்கள். எங்களை பார்த்தாலே, நாங்கள் பேச்சை கேட்டாலே, எங்களுடைய பண்புகளை அறிந்தாலே, கோயில் மரியாதையை தெரிந்தாலே அத்தனை நீங்கள் கேட்கப்பட்டால் இவர்கள் பட்டியலில் கொஞ்சம் கூட பொருத்தப்பட்டவர்கள் என்று உலகமே தெரிந்து கொள்ளும். ஆனாலும் கூட கள்ளமௌனம் சாதிக்கிறார்கள். இவர்கள் இங்கிருக்கின்ற பொழுது அங்கே அவ்வளவு வீராப்பாக இருக்கிறார்கள். வெளியே வந்து விட்டால் இவர்களை எவரும் கட்டுப்படுத்த முடியாது என்கிற தெரியும். அரசு அதிகாரங்களுக்கு நம்மை நோக்கி நகர்ந்து வரும். நாம் போக வேண்டியதில்லை. ஏனென்றால் இங்கே இருக்கக்கூடிய சகல சாதிகளை விட எல்லா வகையிலும் மேம்பட்ட பண்புகளை கொண்ட சமுதாயம். அதனால நீங்க பட்டியலிருந்து வெளியேறி பொது சமூகத்தில் கலந்து விட்டால் உங்களுக்கான இடம் முதலிடமாக உறுதி செய்யப்படும். அத்தனை சமூகங்களும் ஏற்பதற்கு தயாராகிவிடும். இதுதான் யதார்த்தம். அதே போல திருமாவளவன் போன்றவர்கள், பொது உடைமை கட்சியை சேர்ந்தவர்கள், திராவிட கழகத்தை சேர்ந்தவர்கள், இவர்கள் எல்லாம் நம்மை இந்த நிலையில வைத்து மாற்றக்கூடாது என்கிற கங்கணம் கட்டி கொண்டிருக்கிறார்கள். காரணம் என்ன? இவருடைய பலம் தெரியும்.
இந்த பகவானை சர்வ சாதாரணமாக அடைக்காடுவதற்கு இந்த பட்டியல் என்கிற அங்குசம் தான் பயன்படுகிறது. இதை எடுத்துவிட்டால் இது திமிரிவிடும் என்கின்ற நிலைப்பாட்டிலே அவர்கள் இருக்கிறார்கள். எனவே எப்படி பார்த்தாலும் இன்றைக்கு இருக்கக்கூடிய அரசியல்ல முதல்ல சூழ்ச்சி வேண்டும். காசு கொடுத்தா யாரு காசு கொடுத்தாலும் வாங்குங்க, எத்தனை சக்தி வேணாலும் பண்ணுங்க, தப்பு இல்ல. உன் மனதளவில் நினைச்சுக்கோ, என்னுடைய மனச்சாட்சிப்படி சமூகத்திற்காக அங்கீகாரம் வேண்டும், அதற்காக நான் எத்தனை சக்தினாலும் பண்ணுவேன், பண்ணுங்க. அப்படி பண்ணி பணத்தை பணம் வாங்குங்க. நீங்க ஓட்ட வரி பணம், நீங்க கொடுத்த பணம், அதான் வச்சு கொடுக்கறான். எது கொடுக்கறான்? லட்சக்கணக்கில் கொடுத்த கோடிக்கணக்கில் சம்பாதிக்க கொடுக்கறான். அப்ப நீங்க வாங்கிக்கிட்டு நீங்க யாரை தேர்ந்தெடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ சமூகமாக சிந்தித்து அவர்களை தேர்ந்தெடுக்க ஆரம்பித்து விட்டா அதுதான் மிகப்பெரிய வெற்றி நகர்த்தும். நம்ம சொல்லியிருக்கிறோம், ஒருங்கிணைப்பு சொல்றோம், அருமையான முன்னெடுப்பை செய்திருக்கிறார்கள் நம்முடைய தம்பிகள் எல்லாம். ஏறத்தாழ எனக்கு நினைவு இருக்கிறது, 25 ஆண்டுகளுக்கு முன்னால் இதே தமிழ் மாணவன் நான் மதுரையில் இருக்கின்ற பொழுது நெல்லைக்கு அழைத்து அங்கே ஒரு கூட்டம், ஒரு 25-30 பேர் கூட இருக்காது, ஒரு அரங்கு, சின்ன அரங்க கூட்டம். அப்பவே நினைச்சேன், இந்த சின்ன வயசுல இப்படி வேற கூட்டி வச்சு ஒரு சமூக முன்னெடுப்பை அவர் சிந்தனையை தூண்டுகின்ற வகையிலே செயல்படுகிறாரே என்று நான் வியப்படைந்தது உண்டு. ஆனா இன்றைக்கு அதனுடைய வளர்ச்சி தமிழ் மாணவன் எந்த அளவிற்கு வந்திருக்கிறார் நாம் மகிழ்ச்சி அடையப்படுகிறது. அதனால சொல்றேன், சூழ்ச்சிகளை கற்றுக்கொள்ள வேண்டும், முக்கியமானது. நான் வரும்போது கூட சொன்னேன், நம்முடைய விநாயகர் சொன்ன தம்பிட்ட, தம்பி எது செய்தாலும் வெளிப்படுத்தி விட்டால் எதிரிகள் சுதாரிப்பார்கள். ஆகா, இவர்கள் இப்படி பலப்பட போகிறார்களா, அப்ப இந்த பலவீனப்படுத்த என்ன செய்ய வேண்டும் என்று திட்டமிட்டு விடுவார்கள். எனவே வள்ளுவன் சொல்லி இருக்கிறான், என்ன சொல்லி இருக்கிறான்? கடை கொட்டை செய்தது ஆண்மை, இடை கொட்டின் எல்லா விழுமமும் தருகிறான். ஒரு செயலை எடுத்துக்கொண்டு நீ புறப்பட்டு என்றால் அதை இலக்கை அடைகின்ற வரை, அந்த வெற்றியை எட்டுகின்ற வரை தயவு செய்து வெளியே சொல்லாதே. அப்படி வெளியே சொல்லிவிட்டால் எப்படியாவது எதிரிகள் இடையூறு செய்து விடுவார்கள். இது வள்ளுவர் சொன்னது 2000 ஆண்டுகளுக்கு முன்னால. எதற்கு சொல்றேன்? நீ ஒரு வியூகத்தை வகுத்து ஒரு யுத்தகாலத்துக்கு நீ போய்கிட்டு இருக்கிற, ஒரு திட்டத்தை போய்கிட்டு இருக்கீங்கன்னா அந்த இலக்கை எட்டுகின்ற வரை, அதை தொட்டு நாம் வெற்றியை பெறுகின்ற வரை வெளிப்படுத்தாதே இருக்கிறான். வெளிப்படுத்தாமல் இருந்தால் தான் எதிரிகள் அதிர்ந்த நாம் முன்னேறி போக முடியும். இல்லை என்றால் வெளிப்பட்டு விட்டால் என்ன ஆகி விடுகிறது? எப்படியாவது இடையூறு வந்து விடுகிறது. அதனால் தான் சொல்கிறான், இப்பொழுது அப்படித்தான் நடக்கிறது. நாம் எதிரிகளிடத்தை நம்முடைய பலத்தை காட்டுகிறோம் என்கிறது, அது பலவீனமாக மாறிவிடுகிறது. நான் என்ன ஆயுதம் வைத்திருக்கிறேன் என்று எதிரிகளுக்கு தெரிந்து விட்டால் அதை விட பெரிய ஆயுதத்தை அவர் எடுத்துக்கொள்வாரா மாட்டானா? அப்ப நம்ம ஆயுதம் என்ன என்பது அவருக்கு தெரியக்கூடாது. இவன் எப்படி நீங்க வருவான் என்பது தெரியக்கூடாது. அப்படி தெரியாமல் நாம் போகின்ற பொழுதுதான் பலமாக இருப்போம். தெரிந்து விட்டால் அவரை விட பலப்படுவார்கள், இல்லை நம்ம பலவீனப்படுத்துவார்கள். இதுதான் நடக்கும். அதனால இன்னைக்கு காலகட்டம் தேர்தல் என்பது சாதாரணமானதல்ல, முழுக்க முழுக்க வியாபாரம், வணிகமாகி விட்டது. ஏனென்றால் அதிகாரத்தை பெற்றுவிட்டால் அத்தனை செல்வந்தர்களை வளைக்கலாம். அம்பானி, அதானி அத்தனை பேரும் அதிகாரத்தை தான் பயப்படுகிறார்கள். ஆனால் இவர்களை அவர்கள் சார்பார்கள், அவங்க இவர்களை சார்ந்திருப்பாங்க. எவ்வளவு பெரிய ரவுடிகளாக இருந்தாலும் சரி அந்த அதிகாரத்தை கட்டுப்பாடு தான் ஆக்க வேண்டும். உங்களுக்கு தெரியும், ராணுவம் யாருடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறது? அதிகாரத்தினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறது. காவல்துறை யாருடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறது? அதிகாரத்தின் கட்டுப்பாட்டில் இருக்கிறது. செல்வந்தர்கள் யாருடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறார்கள்? அதிகாரத்தின் கட்டுப்பாட்டில் இருக்கிறார்கள். இல்லாட்டா இடி, ஐடி ரெய்டு, இதெல்லாம் ஏன் சொல்றான்? அதிகாரம் அத்தனை வேட்டை நாய்களை வைத்திருக்கிறது. முழுக்க முழுக்க செல்வந்தர்களை கூட மிரட்டுகிறது, நினைத்தபடி அவர்களை வளைக்கிறது. அப்ப செல்வமும் அவரிடம் இருக்கிறது, முழுக்க முழுக்க வீரமும் அவர்களுக்குள் அடங்கி கிடக்கிறது. வேற என்ன தேவை? கல்வி சொல்ல வேண்டாம். ஐஏஎஸ், ஐபிஎஸ் படித்த மிகப்பெரிய அறிவாளிகள் எல்லாம் யாருக்கு கீழே இருக்கிறார்கள்? அந்த அதிகாரத்தின் கீழே இருக்கிறார்கள். அப்ப கல்வியா, செல்வமா, வீரமா என்றால் மூன்றுமே அதிகாரத்துக்கு பின்னால்தான். அப்ப அதிகாரம் என்பதுதான் உச்சபட்சமானது. அதை அடையவில்லை என்று சொன்னால் நீங்க எப்படிப்பட்ட பெருமைகளை பெற்றிருந்தாலும் கூட செல்லா காசாகிவிடும். அவன் நினைச்சா 2000 கோடி செல்லான்னு சொல்ல முடியும். எவ்வளவு பெரிய பெரிய இது செல்வந்தனா இருந்தாலும் கூட ஒரு நிமிஷம் போயிடும். எவ்வளவு பெரிய வீரனா இருந்தாலும் அரசாங்கம் செல்லாத நடத்த அவனால செல்ல வைக்க முடியாது. இந்த யதார்த்தத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே இப்படிப்பட்ட கால சூழ்நிலையில நம்முடைய சமூகம் மேம்பட்ட சமூகமாக இருந்தும் கூட, எல்லா வகையிலும் சிறப்பு பெற்ற பண்பாடோடு இருந்தும் கூட, பட்டியல் என்கிற மிகப்பெரிய இழிவுக்குள் நம்ம தள்ளிய காரணத்தினால் நம்ம விடுபட முடியாமல் தடுத்துக் கொண்டிருக்கிறோம். நாம் இருப்பது 2ஆம் கட்டான். திருமாவளவன் போன்ற விடுதலை சிறுத்தைகள் ஒத்துக்கொள்வார்கள், நாங்கள் தலித்துத்தான் என்று ஒத்துக்கொண்டார்கள். அரசியல் பண்ணுவதால் பிரச்சனை இல்லை. ஆனால் மற்ற சமூகங்கள் என்ன செய்யறாங்க? தன்னை பிற்படுத்தவராக இருந்து நம்முடைய ராமதாஸ் அவர்களை போல இன்றைக்கு அவர்கள் இருக்கிற பிரச்சனை என்ன?
முழுக்க முழுக்க அதிகார சண்டை இல்ல, கட்சிகளை வாங்கக்கூடிய படத்தை பங்கிடுவதில் ஒரு பிரச்சனை. அப்பாவை சார்ந்த சிலர் காத்திருக்கிறார்கள் அந்த படத்திற்காக, பிள்ளையை சார்ந்து சிலர் காத்திருக்கிறார்கள். இந்த படம் யாரிடம் வர வேண்டும், யாருக்கு செல்ல வேண்டும் என்கிற அந்த பிரச்சனையில தான் இந்த அரசியல் ஓடிக்கிட்டு இருக்கு. நல்லா யோசிச்சு பாருங்க. அப்ப அதிகாரம் அவர்களுக்கு வராமல் கைவிடாமல் போனது அவர்களோட ஒத்துமானம் நினைச்சு பாருங்க. வண்டியர்கள் ஒற்றை தலைமையில இருந்தாங்க, மிகப்பெரிய அளவில் சக்தியாக திளைக்கின்றார்கள். இன்றைக்கு சுக்குதாரா கிடக்கிறாங்களே, எப்படி போச்சு? அப்ப அந்த எல்லாம் தாண்டி நாம் முன்னால போகணும்னா சில சூழ்ச்சிகளாக சில வேலைகளை செய்ய வேண்டும். அதற்கு அந்த ஒருங்கிணைப்புல நம்ம சொன்னதை போல, செந்தில் சொன்னதை போல நல்ல அதிகமான பெரும்பான்மை உள்ள தொகுதிகளை கண்டுபிடிச்சு நம்ம தகுதியான ஆட்களை நிறுத்தி அவர்கள் பொருளாதாரத்தில் தன்னிறைவு இருக்க வேண்டும், சமூக உணர்வு இருக்க வேண்டும், களப்பணி செய்த அனுபவம் இருக்க வேண்டும், மக்களிடத்திலே அறிமுகமும் இருக்க வேண்டும். இப்படிப்பட்ட தகுதி சார்ந்த நபர்களை எல்லாம் அடையாளப்படுத்தி அவர்களை நாமெல்லாம் சேர்ந்து செய்யலாம், தூக்கி விடலாம், ஜெயிக்க வைக்கலாம். நம்முடைய ஒரு அரசியல் சக்தியாக மற்றவர்கள் காட்டி அவர்களை அச்சுறுத்தலாம். அதுதான் இன்றைக்கு தேவைப்படுகிறது. எனவே இன்றைக்கு அரசியல் கட்சிகள் பல்வேறு வகையான வகைகளில் நம்மளை பிரித்தாள பார்ப்பார்கள். அதுதான் முக்கியமானது. ஆசை காட்டுவார்கள். இதெல்லாம் வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னால் தொடர்ந்து சிந்திக்க வேண்டும், தொடர்ந்து உரையாட வேண்டும், கலந்துரையாடி ஒரு முடிவுக்கு வந்து நாம் முன்னேற்பட வேண்டும். ஏனென்றால் சொன்னதை போல டாக்டர் கிருஷ்ணன் அவர்களையோ ஜான்பாண்டி அவர்களை நிராகரித்து விட்டு எவரும் முன்னேற போக முடியும் என்றால் அவர்கள் ஒரு சக்தியாக காட்டப்பட்டிருக்கிறார்கள். இதற்கிடையில் நாம் போகின்ற பொழுது அதற்கான இடையூறு நமக்குள் நாமே வரும். அந்த இடையூறுகள் நமக்குள் நாமே வரும், வெளியிலிருந்து வராது. இதையெல்லாம் யோசித்து பார்த்து ஒரு இணக்கமான நிலையில் நாம் அவர்களை எது செய்யணும், அவர்களை ஆதரிக்க வேண்டியிருக்கிற ஆதரித்து நாம் நிறுத்திட்டவர்களை ஆதரிக்கக்கூடிய சூழ்நிலையில் அவர்கள் ஆதரவை பெற்று இப்படி ஒருங்கிணைந்த ஒரு திட்டத்தோடு போனால் சரியாக இருக்கும் என்று கூறி வாய்ப்பளித்த நன்றி. நன்றி.